Hello children, இந்த வீடியோவில் 9th தமிழில் ஃபஸ்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இயல் 1ல் தமிழ் வெடித்தூது இந்த மனப்பாட செயலை தரவாக படிச்சுக்கணும். இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இது எல்லா சாப்டர்லையுமே இது இருக்குதுன்னா அது கம்ப்ளீட்டாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ் ஓவியம், அங்கே இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இதையும் தரவாக படிச்சுக்கணும். அடுத்தது 6ஆம் திணையில் பலவளத்தெரிக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் குருவினால், அதாவது பேஜ் நம்பர் 18. குருவினால் ஃபஸ்ட் ஒன், நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது? தேர்ட் கொஸ்டின், கன்னி என்பதன் விளக்கம் யாது? 5th, தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. 6th, அளபெட எத்தனை வகைப்படும், அவை அவை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழ் வெடி தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. 3rd, 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? நெடுவினால் ஃபஸ்ட் கொஸ்டின், காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அந்த மொழிபெயர்க்க அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி குறித்த இடங்களில் எழுதுக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க, இது படிச்சுக்கணும். தென் கடிதம், உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய அந்த லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கணும். நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க குவார்ட்டர்லிக்கு கேட்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. படிக்கிறப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டா நல்லது இல்லையா? காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். படிப்போம் பயன்படுத்துவோம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மாதிரி கடிதம் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இயல் 2. பெரிய புராணத்தில் இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு புறநானூறு, அதில் இருக்க இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம். தண்ணீர் லெசன் இம்பார்ட்டன்ட். ஸோ பேஜ் நம்பர் 43ல் குருவினா ஃபஸ்ட்டு கூவல் என்று அழைக்கப்படுவது எது? செகண்ட், உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. 3rd, உண்ணி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. 4th, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்பிளவியினார் கூறும் வழிகள் யாவை? 4th, வானவிலை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெடுவினால் செகண்ட் கொஸ்டின், பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுது. 3rd, தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. இது இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நெக்ஸ்ட் பேஜில் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுது, பிழை நீக்கி எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இதெல்லாம் குவார்ட்டர்லி கேட்கலாம். வரவேற்பு மடலும் குவார்ட்டர்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. இதுவும் குவார்ட்டர்லி கேட்பாங்க. சொல்லுக்குள் சொல் தேடுக. இது சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்பு. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. இதெல்லாம் பார்த்துக்கணும். காட்சியை கண்டு கவிஞரை எழுது. நீர்க்க அதற்கு தக்க என்பொருள்கள் எப்படின்னா, இப்போ தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினேன்னா மின்சாரத்தை வீணாக்க மாட்டேன், அது குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன், அந்த மாதிரி எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு படிப்பும் பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.